கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே. எங்க சொந்த ஊர் வந்து திண்டுக்கல். 2015ல வந்து ஊர்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அங்க இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து நாங்க திருப்பூருக்கு எங்க அம்மா, அப்பா இருக்காங்க. சரி இங்க போய் நம்ம வேலை பார்த்து பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்தோம். அப்ப எங்க அம்மா, அப்பாங்க வந்து கிறிஸ்டின் தான். அப்ப என் வீட்டுக்காரர் வந்து ரட்சிக்கப்படாத குடும்பத்துல இந்துவா தான் இருந்தாரு. அப்ப பிரச்சனையில வந்துருக்கப்பா, நீ ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. என் வீட்டுக்காரர் சர்ச்சுக்குலாம் நான் வரமாட்டேன். நான் எத்தனையோ சாமிய கும்பிட்டு இந்த சாமி தான் என்னை கேட்க போதா அப்படின்ட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படி சொன்னா நீங்க ஒண்ணும் பண்ண வேணாங்க. வந்து நீங்க சும்மா மட்டும் சேர்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்தா போதும். என்ன சொல்றாங்க மட்டும் கேளுங்கன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப நம்ம ஆல்வின் பாஸ்டர் வந்து 2015ல அங்க கெஸ்ட்டா அனுப்பிச்சிருந்தாங்க நாங்க போன சபைக்கு. அப்ப வந்து பிரேயர்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிரேயர் பண்ணலாம் அப்படின்னும்போது என் வீட்டுக்காரர் நானும் ஃபேமிலியா பிள்ளைங்கலாம் அப்ப சின்ன சின்ன பிள்ளைங்க. உட்கார்ந்து நாங்க பிரேயர் முழங்கால் போட்டோம். அப்ப தீர்க்க தரிசனமா சொன்னாரு, நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு, கண்ணீரோடு நீ இந்த இடத்துல வந்து நிக்கிற, அந்த இடத்துல உன்னை தேவன் உயர்த்துவார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்னு சொல்லி ஒரு வசனத்த குடுத்தாரு. அப்ப அந்த வார்த்தை வந்து என் வீட்டுக்காருக்கு டச் ஆச்சு. யார் இவங்க? நம்ம இப்பதான் மொத சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இவர் நம்ம பிரச்சனைலாம் எப்படி தெரியும்? சரி கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார்ன்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம ஒரு தடவை கும்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் அப்ப ஆண்டவரை ஏத்துக்கிட்டாரு. அப்ப நாங்க அங்க இருக்க திருமுருகன்பூண்டில வரணும் அங்க பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கே நாங்க போய்கிட்டு இருந்தோம். அப்பப்ப ஏதாவது பிரச்சனைனா மட்டும் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நாங்க ஆலோசனை கேட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அப்ப ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி எங்க திண்டுக்கல்ல வந்து எந்த இடத்துல நாங்க வெட்கப்பட்டோமோ, யார் முன்னாடி அசிங்கப்பட்டோமோ, அவங்க முன்னாடி எங்கள அந்த 10 வருஷ கால அளவுல கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்த ஆரம்பிச்சாங்க. உயர்த்த ஆரம்பிக்கும்போது, அப்ப எங்க எங்க அம்மாவ நம்பி நாங்க வந்தோம். அப்ப அவங்களுக்குள்ள எங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சுச்சு. 2024ல வந்து நவம்பர் மாசம், சரி நம்ம தான் நல்லாயிட்டோம்ல, நம்ம சொந்த ஊருக்கே போயிரலாம் அப்படின்ட்டு நாங்க பாஸ்டர்ட்ட ஆலோசனை கேட்க வந்தோம். வந்தப்ப பாஸ்டர் சொன்னாரு, "வேணாம் சிஸ்டர் இப்பதான் நல்லா இருக்கீங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா, முன்னிலைமை காட்டிலும் பரிதாபமா போயிரும். இங்கேயே இருக்கிறது ஆண்டவர் சித்தமானா இருங்க, இல்லைன்னா ஊருக்கு போங்க" அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு பிரேயர் பண்ணோம். ஆண்டவர் சித்தம்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்க அம்மாங்களுக்கு எங்களுக்கு வாக்குவாதம் வந்ததுக்கு அப்புறம், "நீங்க வீட்ட விட்டு வெளிய போ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. மார்ச் வந்து ஜனவரி மார்ச் பிப்ரவரி கடைசியில சொல்லிட்டாங்க. அப்ப நான் எங்க போறது? என் பிள்ளைங்க 2மே வாலிப பிள்ளைங்க. திருப்பூர்ல நம்ம எங்க போ முடியும்? அப்படின்னு கண்ணீரோட ஜெபம் பண்ணோம். அப்ப நாங்க யார்ட்ட கேட்கறது? ஏசப்பா நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். நாங்க சொந்த ஊருக்கும் போக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த வீட்ட விட்டு வெளியேறினா எங்களுக்கு யாருமே இல்ல. நாங்க யார நம்பியிருக்கோம்? உங்கள மட்டும் தான் நம்பியிருக்கோம்னு கண்ணீரோட ஜெபம் பண்ணோம். அப்ப பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஆண்டில வச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்ப இவர் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி பாஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க போலாமாப்பா அப்படின்னாரு. அப்ப ஆண்டவர் தான் நமக்கு ஏற்படுத்திட்டாரு. அவர்ட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு கேட்டோம். அப்ப சொன்னார், இருங்க ஃபோன் பண்ணான்னு, நீங்க கிளம்புங்க அந்த இடத்த விட்டு கிளம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி மறுநாளே எங்களுக்கு வீடு கிடைச்சிச்சு. நாங்க இப்ப யார் தயவும் இல்ல. எங்க அம்மா, அப்பா தயவும் இல்ல. அவங்க அம்மா, அப்பா தயவும் இல்ல. கர்த்தரை மட்டும் தான் நம்பி இந்த சர்ச்சுக்கு மறுபடியும் வர ஆரம்பிச்சோம். தூரத்த பார்க்க கூடாது. கர்த்தர் எத்தனையோ நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் இல்லன்னும் போது நமக்கு உதவி பண்ணாரு. இப்ப யாரும் இல்ல நம்ம கலங்கி நிக்கும்போது கர்த்தர் உதவி இந்த சர்ச்சுக்கு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னும் போது 10 வருஷமா ரட்சிக்கப்பட்டோம். ஆனா பேர் கிறிஸ்தவரா தான் நாங்க இருந்தோம். எப்படி இருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப கர்த்தர் வந்து எங்களை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு வருஷ காலங்களை உருவாக்கி கொண்டே வந்தாரு. இப்ப பையனுக்குள்ள நல்ல மாற்றம், பிள்ளைக்குள்ள நல்ல மாற்றம், எனக்குள்ளேயும் நல்ல மாற்றம். என் கர்த்தர் தேவனே இல்ல அப்படின்னு சொன்னவரு இப்ப கர்த்தருக்காக வேலைக்கு போறாரு. வேலை முடிஞ்சோன்னு சர்ச்சே கெதின்னு இங்க இருக்கிற அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். ஆமென்.